ஃபைனலா Yamahaவோட XSR 155 பைக்கை இந்தியாவோட அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி RX100 பைக்கா வருமா இல்லை XSR பைக்கா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து இன்டர்நெட்ல போயிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் புல் ஸ்டாப் வைக்கிற விதமா Yamahaவே பார்த்தீங்கன்னா XSR 155 பைக்காவே இந்த குளோபல் வெர்ஷனாவே இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லுக்ஸ் பார்க்கறதுக்கு இந்த RX100 டிசைன் மாதிரி இருக்கிறதுனால இந்த RX100 பைக் லவர்ஸ்க்குலாம் இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த MT-15 இந்த R15 இந்த வண்டியோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் தான் ஷேர் பண்ணிக்குது. சோ லுக்ஸும் பாக்குறதுக்கு ஒரு மாடர்ன் ரெட்ரோ டிசைன்ல இருக்கக்கூடிய நியூ கஃபே ரேசர் டிசைனா வந்து இது இருக்குதுங்க. லுக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சோ இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குங்க. ரெட், ப்ளூ, கிரீன், சில்வர், பிளாக் இந்த மாதிரி ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டி கிடைக்கும். சோ சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரேல் வந்து மோனோ ஷாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேங்க் டிசைன்லாம் பாக்குறதுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ டச்ல நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்குது. வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த MT-15ல வர மாதிரியான இன்ஜின். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 8.4 PHP பவரையும் ஒரு 14.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஜினுங்க. இந்த லைட்ஸ் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் LED கொடுத்திருக்காங்க. ஹெட்லைட், டெயில் லைட், இண்டிகேட்டர் எல்லாமே LEDங்க. சோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டடான ஒரு LCD பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருக்குது. இதுல உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் வர மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சைலன்சர் டிசைன்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரெட்ரோ ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் டிஸ்க் அண்ட் டியூல் சேனல் ABS வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் கிடைக்குங்க. அடுத்த இந்த வண்டியோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா ஒரு ஸ்கிராம்லர் பைக்கு ஏற்ற மாதிரியான சீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். என்ற கம்ஃபர்ட்டும் வந்து நல்லா இருக்கும். ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 mm வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஒரு 5.5க்கு மேலே இருந்தீங்கனாலே இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அலாய்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 17 இன்ச் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 100 செக்ஷன் டயரும், ரேர்ல பாத்தீங்கன்னா 140 செக்ஷன் நல்ல வைடரான டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட அந்த பிரைசிங் சொல்லி பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபீஸ் எக்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூசர் டைப் ஒரு அடிஷனல் கிட் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. க்ரூசர் டைப்பும் உங்களுக்கு அந்த ஸ்கிராம்லர் இந்த மாதிரி 2 கிட் வந்து கிடைக்கும். அதோட பிரைசிங் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த வண்டி வந்துட்டு ஷோரூம்ஸ்க்கு வந்த உடனே ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ, ஸோ இந்த வண்டி அந்த ஸ்கிராம்லரு அந்த க்ரூசர் கிட்டுக்கெல்லாம் பிரைஸ் வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ வந்து போடுவோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வண்டியோட ஆக்சுவல் பிரைஸ் வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. ஸோ இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த வண்டியோட ஒரு ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.